அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்களை அல்லது காய்கனிகளை ஒரு பறவையோ ஒரு விலங்கோ ஒரு மனிதனோ உணவாக உட்கொள்வதன் காரணமாக அந்த மனிதருக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2320. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பிறகும் தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் இதுபோன்ற நடைமுறைகளை கடைபிடிக்கலாம். மிக எளிமையான முயற்சியில் மிக பெரும் பயனை அடைவதற்கு இந்த ஹதீஸ் சிறந்த வழியை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஒரு மரத்தை நட்டு வைத்து அதன் மூலம் யாராவது பயன் பெற்றால் நாம் அந்த பயனுக்கு பகரமாக தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய தகவல். எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு செடி கொடிகளை நட்டு வைப்பது, அவை மரமாக ஆகும் வரை அவற்றை நம்மால் இயன்ற அளவிற்கு பராமரிப்பது, இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுவோம். இதுவும் நமக்கு மறுமை பயனாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.